الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. وعن معاذ بن جبل رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال له: أوصيك يا معاذ لا تدعن دبر كل صلاة أن تقول اللهم أعني على ذكرك وشكرك وحسن عبادتك. رواه أحمد وأبو داود والنسائي بسند قوي. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக புலூகுல் மராம் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் தொழுகை முறையை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று இந்த தொழுகை முறையுடைய கடைசி பாடமாக இருக்கின்றது. மீதமுள்ள ஹதீஸ்கள் இந்த அமர்வில் நாம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை கற்றுத்தந்த அந்த முறையை பற்றி நாம் இதுவரை சலாம் சொல்லக்கூடிய அந்த பாடங்களை பார்த்தோம். சலாமுக்கு பிறகு என்னென்ன துஆக்கள் ஓத வேண்டும் என்று. அதற்கு பிறகு இன்று 344வது ஹதீஸில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கின்றார்கள். முஆதே, நீங்கள் தொழுகையை முடிப்பதற்கு முன்னால் இந்த துஆவை கூறாமல் முடித்து விடாதீர்கள் என்று கூறி இந்த துஆவை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இதனுடைய அர்த்தம், என் இரட்சகனே, உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவுவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸில் நாம் பார்க்கும் பொழுது சில உலமாக்கள் இந்த துபர குல்லி ஸலா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு சில உலமாக்கள் தொழுகை முடிப்பதற்கு முன்னால் இந்த துஆவை ஓத வேண்டும் என்று கூறுகின்றார்கள். சில உலமாக்கள் தொழுகை முடித்த பிறகு இந்த துஆவை ஓத வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இந்த வார்த்தை கொண்டு, துபர குல்லி ஸலாத் என்ற இந்த வார்த்தை கொண்டு. ஆக ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வலியுறுத்தக்கூடிய வார்த்தை என்பது, அவருடைய கருத்து, தொழுகைக்குள் நாம் இந்த துஆவை ஓத வேண்டும். ஏனென்றால் தொழுகை ஒரு இபாதத்தாக இருக்கின்றது, வணக்க வழிபாடாக இருக்கின்றது. அந்த வணக்க வழிபாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அதிகமாக அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நாம் இபாதத்தை முடித்த பிறகு கேட்டோம் என்றால். ஆக ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், தொழுகைக்குள் நாம் கேட்பது என்பது நமக்கு அனுமதிக்கப்பட்டது. குறிப்பாக சஜ்தாவுடைய நேரத்திலும் சரி, அத்தஹியாத் நாம் கூறிய பிறகும் அந்த நேரத்தில் நாம் இந்த துஆவை ஓத வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த புத்தகத்தில் தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டும் என்ற பட்டியலில் இதை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆக ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை தொழுகைக்குள் நாம் தொழுகை சலாம் கூறுவதற்கு முன்னால் இந்த துஆவை ஓத வேண்டும். கடைசியாக நம்முடைய சலாம் சொல்வதற்கு முன்னால் இந்த துஆ நாம் ஓதி நாம் சலாமை கூற வேண்டும் என்று இவர்கள் நமக்கு வலியுறுத்துகின்றார்கள். சரி, இந்த துஆவில் நாம் பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அழகான வார்த்தைகள் இருக்கின்றது. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக், யா அல்லாஹ், உன்னை நினைப்பதற்காக, உன்னை துதிப்பதற்காக, உன்னை திக்ர் செய்வதற்காக எனக்கு நீ உதவி புரிவாயாக. கண்டிப்பாக அல்லாஹுடைய உதவியின்றி, அல்லாஹுடைய நமக்கு உதவி இல்லை என்றால் நம்மால் எந்த ஒரு இபாதத்தும், ஏன் நம்முடைய உலக சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், மறுமை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. ஆகையால் தான் நாம் நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கேட்கக்கூடிய வார்த்தை என்ன? இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இரட்சகனே, உன்னையே நான் வணங்குகின்றோம், உன்னிடமே நாம் உதவி தேடுகின்றோம். ஆக உதவி தேடுவது என்பது அல்லாஹ்விடம் மட்டுமே நாம் தேட வேண்டும். இது அல்லாஹுடைய உதவி இருந்தால்தான் நாம் அவனை வணங்க முடியும் மற்றும் நம்முடைய உலக தேவைகளையும் நாம அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒ ஷுக்ரிக, உன்னை நன்றி செலுத்துவதற்கும் எனக்கு அருள் புரிவாயாக. ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த பக்குவம் கொடுக்கவில்லை என்றால் நாம் அல்லாஹ்வை நன்றி செலுத்த முடியாது. நாம் பார்க்கின்றோம், மக்களில் நிறைய மக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றார், ஆனால் அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த மனப்பக்குவம் கிடையாது. அது அவர்கள் இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆக
அல்லாஹு தஆலா நமக்கு எந்த விஷயத்தை கொடுத்தானோ, எவ்வளவு கொடுத்தானோ அதை நாம பொருந்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தினோம் என்றால் அல்லாஹு தஆலா அதில் அபிவரித்தையும் பரக்கத்தையும் ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான். லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினீர்கள் என்றால் நான் உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்துவேன். வல இன் கஃபர்தும், நீங்கள் நன்றி கெட்டவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்றால் ஃபைன் அதாபில ஷதீத், என்னுடைய தண்டனை என்பது மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கூறுகின்றார். ஆக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ்விடம் நாம் உதவி தேட வேண்டும். ஹுஸ்னி இபாதத்திக், அழகிய முறையில் சிறந்த முறையில் நான் உன்னை வணங்குவதற்காகவும் எனக்கு நீ உதவி புரிவாயாக என்று நாம துவா கேட்க வேண்டும். ஏனென்றால் சிறந்த முறையும் அழகிய முறையும் எதுவாக இருக்கும் அன்புக்குரியவர்களே, நாம் விரும்பக்கூடிய பிரகாரம் கிடையாது. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு காட்டி தந்தார்களோ அதுதான் அழகிய முறையும் சிறந்த முறையாக இருக்கும். ஆக அந்த முறையில் அல்லாஹ்வை வணங்கி வருவதற்காக நாம் உதவி தேட வேண்டும். இது நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம சலாம் கூறுவதற்கு முன்னால் இதை கூறுவது என்பது சிறந்ததாக இருக்கின்றது. அடுத்த ஹதீஸ் 345வது ஹதீஸில் அபு உமாமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒவ்வொரு தொழுகை பிறகு நீங்கள் ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதாமல் இருக்காதீர்கள், அதை நீங்கள் ஓதுங்கள். ஏனென்றால் இது சொர்க்கத்தை நுழைவதற்கு மரணத்தை தவிர வேறு எதுவுமே இதற்கு தடையாக இருக்காது என்று இந்த ஹதீஸில் வருகின்றது. ஆக தொழுகைக்கு பிற ஆயத்துல் குர்சி ஓதுவது என்பது இங்கு சிறப்பு சொல்லப்பட்டது. ஆனால் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது. ஏனென்றால் இதில் ஆயத்துல் குர்சி ஓதிவிட்டார் என்றால் அவர் நேரடியாக அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. இதில் பலவீனம் இருக்கின்றது. ஆக இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ், தைஃபாக இருக்கின்றது. ஆனால் ஆயத்துல் குர்சியுடைய சிறப்புகளை நாம் பார்க்கும் பொழுது எண்ணற்ற சிறப்புகள் இருக்கின்றது. மற்ற ஹதீஸ்களில் வருகின்றது. அதில் மிக சிறந்த ஹதீஸ், எவர் ஆயத்துல் குர்சியை ஓதுகின்றாரோ சுப்ஹானல்லாஹ், குறிப்பாக இரவில் அவர் ஓதும் பொழுது அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு பாதுகாவலை ஏற்படுத்துகின்றான். அவன் இரவு முழுவதும் அவனை பாதுகாக்கின்றான். ஷைத்தானுடைய சூழ்ச்சி மற்றும் அவருடைய தீண்டுதலிலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாக்கின்றான். இது சஹீஹான ஹதீஸாக இருக்கின்றது. புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். ஆக இந்த விஷயமே நமக்கு கிடைத்து விட்டது என்றால் போதுமானதாக இருக்கும். ஆக ஆயத்துல் குர்சி ஓதுவது என்பது சிறப்பு மிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த சிறப்பு இங்கு சில உலமாக்கள் இதை பலவீனமான ஹதீஸ் என்று தெரியப்படுத்துகின்றார்கள். அதற்கு பிறகு அதே போல சஹீஹ் இப்னு ஹிப்பானில் வரக்கூடிய வார்த்தைகளும் குல் ஹுவல்லாஹு அஹதையும் குல் அல்லாஹு அஹதை நாம் ஓதுவது என்பதும் தொழுகைக்கு பிறகு நமக்கு வலியுறுத்தப்பட்டதாக இருக்கின்றது என்று இங்கு சொல்லப்படுகின்றது. ஏன்னா குல் ஹுவல்லாஹு அஹத் முழுக்க தௌஹீதை பற்றி அங்கு சொல்லப்படுகின்றது. அல்லாஹு தஆலாவுடைய அவனுடைய நிலையை பற்றி, அவன் எப்படிப்பட்டவன், எவ்வளவு ஆற்றல் மிக்க கூடியவன், அவனுடைய தன்மைகள் என்ன என்று சுருக்கமாக இந்த சூரத்துல் இஹ்லாஸில் சொல்லப்பட்டது. அதற்கு அடுத்ததாக மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நீங்கள் என்னை எப்படி பார்த்தீர்களோ தொழுகும்போது அதே போல நீங்கள் தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஹதீஸ் மிகவும் பிரபலமான ஹதீஸ். இது நம்முடைய இந்த தொழக்கூடிய இந்த முறையை நாம படிக்கும் பொழுது முதல் ஹதீஸை நாம் இதை பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்களோ அதே போலதான் நாம் தொழுக வேண்டும். மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள் பார்க்கும் பொழுது வேற ஒரு ஊரு சார்ந்தவராக இருந்தார். மதீனாவுக்கு இவர் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தை கற்றார். கிட்டத்தட்ட 20 இரவுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்து மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழக்கூடிய முறைகளை அவர்கள் பார்த்து, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு அவரை அந்த மதீனாவை விட்டு செல்லும் பொழுது, தன்னுடைய ஊருக்கு செல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறினார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. ஏனென்றால் இப்பொழுது இவர் மார்க்க விஷயத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்றார். தன்னுடைய சமுதாயத்திற்கு இவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். ஆக என்னை எப்படி தொழுகும் பொழுது பார்த்தீர்களோ அதே போல உங்களுடைய தொழுகையை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக நம்மில் தொழுகையை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், தொழுகையை சீர்படுத்தக்கூடியவர்கள் இந்த
ஹதீஸை நாம் உணர்ந்து நம்முடைய தொழுகையை நாம சரியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்களோ அந்த முறையில் நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய தொழுகையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த ஹதீஸில் இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடுத்த ஹதீஸ் 348வது ஹதீஸில் வருகின்றது. இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மிகவும் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. உட்கார்ந்து படிக்கக்கூடிய ரொம்ப சிரமமான விஷயம் இருந்தது. மூலம் ஏற்பட்டு இருந்தது. அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உபதேசம் ஸல்லி காயிமன், உன்னால் முடிந்தால் நீ அது நின்று தொழுவாயாக. ஃபஇல்லம் தஸ்ததி ஃபகாயிதன், உன்னால் நின்று தொழ முடியவில்லை என்றால் நீ உட்கார்ந்து தொழுவாயாக. ஃபஇல்லம் தஸ்ததி ஃபஅலா ஜம்பி, நீ உட்கார்ந்தும் உன்னால் தொழுக முடியவில்லை என்றால் நீ படுத்த நிலையில் நீ தொழுவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஆக இந்த ஹதீஸில் நோய்வாய்ப்பட்டவர்கள் நோயாளிகளுக்கு எப்படி தொழுக வேண்டும் என்று இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸில் நோயாளிகளுக்கு தொழுகை கடமை என்பது இங்கு நம்ம அறிகின்றோம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, சரி உங்களுக்கு மூலம் இருக்கு, உங்களுக்கு சிரமமா இருக்கு, விட்டுருங்க என்று சொல்லல. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள் நோயாளிகள் எப்படி தொழுக வேண்டும் என்று. நின்று தொழுக வேண்டும், நிற்க முடியவில்லை என்றால் நிற்கக்கூடிய நிலைமை நாம் அது நம்முடைய காலால் நின்றாலும் சரி, அல்லது ஒரு கொம்பை வைத்து நின்றாலும் சரி, அல்லது நம்ம செவுரில் நாம் சாய்ந்த நிலையில் நின்றாலும் சரி, எப்படி இருந்தாலும் நின்று நாம் தொழுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். நம்மால் முடியவில்லை என்றால் இரண்டாவது கட்டம் உட்கார்ந்து தொழுக வேண்டும். உட்கார்ந்து நாம் தொழுக வேண்டும். அதுவும் நம்மால் முடியவில்லை என்றால் நாம் மூன்றாவது நிலை, நாம் படுத்த நிலையில் நாம் வலது புறமோ அல்லது இடது புறமோ நாம சாய்ந்த நிலையில் நாம தொழுகலாம். அல்லாஹ் வலது புறத்தில் தொழுவது என்பது சிறந்தது என்று ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கின்றார்கள். இந்த இடத்தில் ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொழுகை முறையை கற்றுக் கொடுக்கின்றார்கள். ருக்குவையும் சுஜூதையும் கொஞ்சம் ருக்குவை லேசாக நாம சாய்ந்து உட்கார்ந்து தொழுவும் பொழுது ருக்குவில் நாம் கொஞ்சம் நாம குனிந்து, சுஜூதில் கொஞ்சம் அதிகமாக குனிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். சிலர் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் படுத்த நிலையில் தன்னுடைய தலையையோ தன்னுடைய கண்களையோ அவர்கள் அசைக்க முடியாத நிலைமை இருக்கும் பொழுது அவர்களால் எப்படி முடியுமோ தொழுது கொள்ளலாம். ஆனா என்ன செய்கின்றார்கள் சிலர், அவர்கள் விரலை கொண்டு தன்னுடைய விரல்களை கொண்டு தொழுகின்றார்கள். விரல்களில் அசைவு செய்கின்றார்கள். இது இதற்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. மாறாக இது சுன்னாவுக்கு முரணாக இருக்கும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முடிந்த அளவுக்கு நம்மை தொழுவதற்காக நமக்கு ஊக்குவித்தார்கள். நமக்கு எவ்வளவு இலகுவாக இருக்குமோ அதன் பிரகாரம் நாம் தொழுது கொள்ளலாம். கண்ணுடைய இமையை கொண்டோ அல்லது நாம் அசைத்த வண்ணமாகவோ அசைவை வைத்து நாம் தொழுது கொள்ளலாம். ஆனால் விரலை கொண்டு நாம அசைத்து தொழுவது, அதுல நம்ம அசைவுகளை ருக்குவையும் சுஜூதையும் நாம் செய்வது என்பது இது பாமர மக்களிடம் இருக்கின்றது. இது சரியான விஷயம் கிடையாது. இது சுன்னாவுடைய முரணாக இருக்கும் என்று கூறினார்கள். இந்த விஷயம் அன்புக்குரியவர்களே, இது ஃபரதான தொழுகையில் இங்கு சொல்லக்கூடிய ஒரு படித்தரமாக இருக்கின்றது. நின்று தொழுக வேண்டும். நிற்க முடியவில்லை என்றால் நாம் உட்கார்ந்து தொழுக வேண்டும். உட்கார்ந்து கூட நம்மளால் தொழுக முடியவில்லை என்றால் பெட் ரெஸ்டில் இருக்கக்கூடியவர்கள் அதே நிலையில் அந்த படுக்கையில் இருந்த நிலையிலே அவர்கள் தொழுது கொள்வார்கள். நஃபிலுடைய தொழுகையை பார்க்கும் பொழுது நாம் உட்கார்ந்து தொழுவது என்பது அனுமதிக்கப்பட்டது. நமக்கு நின்று தொழக்கூடிய சக்தி இருந்தாலும் உட்கார்ந்து தொழுகும் பொழுது அனுமதிக்கப்பட்டது நஃபில் தொழுகை. ஆனால் காரணமின்றி நாம் உட்கார்ந்து தொழுதோம் என்றால் ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த மனிதனுக்கு அரை நன்மைதான் கிடைக்கும். தொழுகையுடைய அரை நன்மைதான் கிடைக்கும். ஒருவர் காரணம் அவருக்கு சிரமம் இருக்கின்றது, அதனால் அவர் நஃபில் தொழுகையை உட்கார்ந்து தொழுகின்றார் என்றால் அவருக்கு முழு நன்மை கிடைக்கும் என்று இங்கு கூறுகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த ஒட்டுமொத்த ஹதீசுகள் 349 ஹதீசுகள், இது அனைத்துமே இங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்கள் என்று நமக்கு தொழுகை முறையை இங்கு இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்
ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அதனுடைய விளக்க உரையும் ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாக நாம தொழுகையை பற்றி நாம் அறிந்தோம். அல்லாஹு தஆலா எனக்கும் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் தொழுகை முறையை நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்களோ அதே போல நாம ஆக்கிக் கொள்வதற்குரிய பாக்கியத்தையும் அதில் நிலையாக இருக்கக்கூடிய தௌஃபீக்கையும் நமக்கு கொடுத்தல்வானாக. அடுத்த நமக்குடைய பாடம் என்பது சஜ்தத்து ஸஹு. நாம் தொழுகையில் தவறு செய்து விட்டோம் என்றால் என்ன செய்வது, அதனுடைய பாடங்கள் ஷேக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்கு தெரியப்படுத்துகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் வரக்கூடிய அமர்வில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.